ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ரேஷன் கடை புடவை தான் இது. இதில் வந்து சாதா பாவாடை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறோம். பாட்டிக்கு வந்து இடுப்பில் சுருக்கம் வச்சு தைப்போம் இல்லையா, அது மாதிரி பாவாடை தான் இப்போ என்னோடய சிஸ்டருக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் தைக்கிறதா அவங்க பார்க்கணுன்னு இருக்காங்க, அதுக்காக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு பாவாடைக்கான பீஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இங்கே இன்னொரு பாவாடைக்கான உள்ளே வச்சிட்டிங்களா? சரி சரி. இப்போ என்ன செய்கிறோன்னா, அப்படியே நேராக இந்த மேல் பக்கம் உள்ள பார்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் சிஸ்டர். எடுத்தாச்சு. இப்போ கீழ் பக்கத்துக்கு வந்து இந்த பட்டி வந்து அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். கீழே மடித்து தைக்கிறோம். ஆமாம், மடித்து தைக்கிற பட்டி வந்து இதில் உள்ள வெளியே கிடையாது, ரெண்டு பக்கம் தெரிய மாட்டேங்குது இருக்குது. அப்படியே நம்ம இந்த ஒரு பட்டியை மடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்படி தூக்கி வைக்கும்போது நான் சின்ன மிஷினில் தான் சொல்லித்தரேன். இப்போ அப்படியே ஒரு தையல் போட்டுக்க வேண்டியது, நேராக ஒரு தையல். எந்த துணியும் இழுக்கக்கூடாது, இழுக்காமல் அப்படியே ஒரு தையல் போது. கட் பண்ணிடுங்க, தச்சுட்டு கட்டிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு 1.5 இன்ச்சில் நம்ம பட்டி போட்டுக்கிட்டோம். இது வந்து கீழ்ப்பக்கம் வரணும். இப்போ அப்படியே இப்படி பரட்டிக்கிறோம். பரட்டி சாதாரணமாக நம்ம தைக்கும்போது என்ன செய்யணும், சைடில் ஓப்பன் விடுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம இது மாதிரி ஒரு பெரட்டி இப்படி தைச்சிக்கிறணும். இந்த மாதிரி இந்த இடத்துல, ஏன்னா இந்த தையல் பக்கமே நம்மளுக்கு கீழே போகணும். அப்போ வந்து இது நம்மளுக்கு மேலே வருதுங்கிறதுனால இதை வந்து இந்த தையல் வந்து நீங்கள் தேவைன்னா ஒரு அடையாளம் கூட படுத்தி அர்க்காத் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரிஞ்சுக்கிட்டே வரும் அதுக்காக. அப்படியே இந்த கார்னர்லேருந்து இதை எடுத்து இது கீழே இருந்து வந்தோம், இதில் மேலே இருந்து வரணும். சும்மா ஒரு 5 இன்ச்சுக்குள்ளே அந்த தையல் நம்ம போட்டுக்கிட்டா போதும். இப்போ நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம். சுருக்கம் வந்து நல்லா கரெக்டாக அப்படி போட்டுக்கிட்டு பாவாடையோட சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு மாதிரி இப்போ சாதாரணமாக நம்ம தைக்கணும் அப்படின்னா ஒரு மிஷினோட அளவு வச்சுக்கிறோம் நாங்கள். போதும், கட் பண்ணிடுறேன். நல்லா இது மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கணும். ஃப்ளீட் வச்சுக்கிட்டு இது வந்து அந்த கஸ்டமர் வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு இந்த பாவாடையோட அளவு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கூட இருக்குது. கொஞ்சம்னா ஒரு சுருக்கத்தை நம்ம வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டால் சுருங்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சுருக்கத்தையே வச்சு விட்ருவோம் அவங்களுக்கு. இப்போது நாடா வந்து நம்ம இடுப்பை சுற்றி கட்டுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம இந்த அளவு வச்சுக்கிட்டா போதும். வச்சுக்கிட்டு அப்படியே இந்த தையல் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம தைச்சிக்கிறணும். நம்ம சுருக்கம் வச்சுருக்கிறத வந்து வெளியில் தெரியாமல் அப்படியே தைச்சிக்கணும் மேலே வச்சு. சாதா பாவாடை தைக்கிறது ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு தான். ஈஸியாக கற்றுக்கலாம். இது வந்து புடவையிலே நம்மளுக்கு துணி இருந்ததுனால இந்த துணியை நம்ம வச்சுக்கிட்டோம். இல்லைன்னா பாவாடை நாடான தனியாக விற்கும், அதை வாங்கி வச்சு நம்ம தைக்கணும். இப்போ இந்த துணியை வந்து நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம இப்படி எடுத்து
இதில் வச்சு பிடிச்சிக்கிட்டு நாடா ரெண்டும் நம்மளுக்கு ஒரே அளவாக இருக்கணும். ஒரே அளவுனா இந்த அளவு இருக்கு பாருங்கள், இது வந்து ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். இப்போ மீத பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பாவாடை தைக்கணும்ல, அதுக்கு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த பாவாடைக்கு வந்து சாதா பாவாடைக்கு வந்து இந்த நாடா ரொம்ப ரொம்ப இதானது. இந்த அளவில் வந்து இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கிட்டு நீங்கள் வேணால் ஒரு தையல் கூட தச்சு விட்டுக்கலாம். இப்படி வச்சு நான் அப்படியே தான் தைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தச்சு விட்டுக்கலாம். ஒரு இலையாடிட்டு தைக்கணும். கட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது இந்த இடத்துட்ட வரும்போது இந்த தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அது மாதிரி நம்ம தைக்கணும். அதுக்காக தான் பாருங்கள் நான் எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துல தைக்கும்போது ஒரு இலையாடிடணும். தையல் நல்லா அரிசி மாதிரி வந்திருக்கா? அழகாக வந்திருக்கு. பாருங்கள், கஸ்டமர் கொடுத்த அளவுக்கு நம்மளுக்கு இடுப்பு அளவும் கிடச்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம மடிச்சுக்கிட்டோம். நல்ல பக்கம் உள்ற போயிடணும். நல்ல பக்கம்னு இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வச்சுருக்க தையலை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த பட்டியும் வந்து இது வந்து வெளிப்பக்கம் பிசுறு உள்ள பக்கம், இது நல்ல பக்கம். இப்போ நம்ம எப்படியே மடித்து உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு தையலை கொடுத்துட வேண்டியது. சாதா பாவாடை இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 5-10 அதிகபட்சம் இந்த பாவாடை தைக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான். ஒரு பெண்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தையல் தொழில் தான். நம்ம தைக்கணும்னு ஆர்வப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம விடாமுயற்சி தைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் சின்ன மிஷினில் தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோடய சகோதரிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் இதில் கேப் போடுறேன்னா இதை பிசுறு தெரியாமல் தைக்க போகிறேன், அப்படியே உருட்டி. அதுக்காக கேப் விட்டு தைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பாவாடை வேலை முடிஞ்சிச்சு. சூப்பராக ஒரு பாவாடையும் தைச்சாச்சு. நீங்களும் தையல் பழகணும் அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்து பழகிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தையல் வந்து சொல்லியிருக்கேன். சரியா இருக்கா? சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.